இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கூட்டு தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்து வருவதால் மேற்கு ஆசியா முழுவதும் பதட்டம் அதிகரித்துள்ளது. அணு ஆயுதம் தயாரிப்பதாக ஈரான் மீது குற்றம் சாட்டி கடந்த ஆண்டு இஸ்ரேலும் அமெரிக்காவும் அந்நாடு மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. அதனை பொருட்படுத்தாமல் ஈரான் செயல்பட்டதால் அவ்விரு நாடுகளும் மீண்டும் தாக்குதலை தொடங்கின. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானில் முக்கிய இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. போர் விமானங்கள் மற்றும் போர்க்கப்பல்களில் இருந்தும் ஏவுகணைகளை அமெரிக்கா ஏவியது. இதற்கு பதிலடியாக டெல் அவிவ், ஜெருசலேம் நகரை நோக்கி ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்கியது. தற்போது அமெரிக்காவுக்கு பாடம் புகட்டும் வகையில் மேற்காசிய வளைகுடா நாடுகளில் அந்நாட்டுக்கு சொந்தமான ராணுவ தளம், விமானப்படை தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்கி வருவதால் போர் பதற்றம் உச்சமாகியுள்ளது. இஸ்ரேல், பஹ்ரைன், கத்தார், சவுதி அரேபியா, துபாய், அபுதாபி உள்ளிட்ட ஐக்கிய அரபு அமீரகங்களில் உள்ள 27 அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அமெரிக்க ராணுவத்துக்கு ஆயுதங்களை ஏற்றிச் சென்ற கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளது. துபாயில் உள்ள ஜபல் அலி துறைமுகமும் இந்த தாக்குதலில் தப்பவில்லை. தங்களது நாட்டின் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டதால் ஆத்திரமடைந்த ஈரான், குவைத் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க படைத்தளங்கள் முழுவதையும் சுற்றி சுற்றி தாக்கி வருகிறது. கத்தார் தலைநகர் தோஹா அருகே அமெரிக்காவின் முக்கியமான அல் உதித் விமானப்படை தளம் மீது ஏவுகணைகளை ஈரான் வீசியது. ஆனால் அங்குள்ள வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு அவற்றை இடைமறித்து அழித்துவிட்டன. இந்த தாக்குதல் நடவடிக்கைகளால் தோஹாவில் மிகவும் பிஸியான வெஸ்ட் பே ஸ்ட்ரீட் வெறிச்சோடி காணப்படுகிறது. இந்திய பெருங்கடல் வழியாக அமெரிக்க போர் கப்பல்களுக்கு எரிபொருள் ஏற்றிச் சென்ற கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் உள்ள ராணுவ தலைமையகம் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே ஈரான் மீதான தாக்குதலை கண்டித்து உலகம் முழுவதும் போராட்டங்கள் எழுந்துள்ளன. ஈராக்கின் பாக்தாத் நகரில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு போராடியவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி விரட்டினர். هذا فوق صدر عملوا والديه هاي ஈரான் மீதான தாக்குதலை கண்டித்து கராச்சியில் அமெரிக்க தூதரகத்தை போராட்டக்காரர்கள் அடித்து நொறுக்கியதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. கல்வீசி தாக்கியவர்கள் மீது ராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் கொல்லப்பட்டனர். இதனிடையே கமேனி கொல்லப்பட்டதை உச்சபட்ச குற்றமாக அறிவித்துள்ள ஈரான் அதற்கான பதிலடியை அமெரிக்கா அனுபவித்தே தீரும் என சூளுரைத்துள்ளது. அமெரிக்காவை தோற்கடிக்கும் வரை தங்களது தாக்குதல் தொடரும் என ஈரான் அறிவித்துள்ளதால் 3ஆம் உலகப் போர் வெடிக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.